உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ். இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான தலைப்பு பொருளாதாரம், பணம். ஜோதிடத்தில் தனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள். 2ஆம் பாவகம் குரு, 2ஆம் பாவகாதிபதி. இந்த விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய பொருளாதார தன்மையை தீர்மானிக்கும், குறிக்கும். தனாதிபதி வலுவடைந்து தனபாவகத்தில் சுபகிரகங்கள் இருந்தோ, தனபாவகத்தை சுபகிரகங்கள் பார்த்தோ, குரு வலுத்திருந்தாலோ நிச்சயமா அவங்க பொருளாதாரத்துல மிக உயர்ந்த நிலையில இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் அவங்கள்ட்ட நிச்சயமாக இருக்கும். இல்ல இதுல 2 பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு விஷயம் தான் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். இங்க 3 விஷயங்களும் பாதிக்கப்படும் பொழுதுதான் அங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது அவங்களுடைய தசா புத்திகள், அவங்களுடைய லக்னாதிபதியினுடைய வலுவுக்கு ஏற்ப இருக்கிறது. பொதுவா எந்த ஜாதகத்திலையும் குரு கெடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய காரகத்துவங்கள் அந்த மாதிரி. புத்திரம், தனம், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் குரு. அதனாலதான் ஜாதகத்துல குரு கெடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா பொருளாதாரம் எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலையில இருக்கணும், பொருளாதாரம் சிறப்பா இருக்கணும் அப்படி என்றால் கண்டிப்பா அவங்க மகான்களுடைய வழிபாடையும் ஜீவ சமாதிகள் வழிபாடையும் நிறைய செய்யும் பொழுது கண்டிப்பாக குரு பலப்படுவார். குரு எப்படி ஜாதகத்துல இருந்தாலும் மகான்களுடைய வழிபாடு, ஜீவசமாதிகளுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் போறது, ராகவேந்திரர், ரமணர், ஆதிசங்கரர், இந்த மாதிரி மகாபெரியவர், இவங்கள மாதிரியான மகான்களை வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுடைய கர்மா அப்படிங்கிற விஷயங்கள் அந்த இடத்துல கனெக்ட் ஆகி கண்டிப்பா குரு பலப்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு சூழல் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில வந்துடும். ஸோ எல்லாரும் பொதுவா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் மகான்களுடைய வழிபாடு. ஏன்னா அப்போ குருவின் தன்மைகள் அந்த இடத்துல ஓங்கி நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்கள் பொதுவாக சொல்லப்படுகிறது. அதே போல 2ஆம் அதிபதி, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அந்த ஜாதகத்தினோட தன அமைப்புகளை அவர் தான் தீர்மானிக்கிறார். அந்த குவாலிட்டிங்கிறது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கும் அப்படிங்கிறத லக்னாதிபதியினுடைய வலுவுக்கு ஏற்ப இவர் அதை டிசைட் பண்ணுவார். ஸோ 2ஆம் அதிபதி யாரோ அவருடைய உலோகம், அவருடைய நிறம், அவருடைய தானியம், அவருடைய தெய்வம், இந்த விஷயங்களை வழிபாடு பண்ணும் பொழுது, இந்த விஷயங்களை கையில வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பொருளாதாரத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்கூட பார்க்க முடியும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்ம லக்னம்னு எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள், புதன். புதனுடைய தேவதையா சொல்லப்படுறது பெருமாள். பெருமாளை ரெகுலரா வழிபாடு பண்றது, புதனுடைய தானியமான பச்சை பயிர் இருக்குல்லையே அதை கையில வச்சுக்கிறது, அவருடைய நிறமான பச்சை நிறம் வஸ்திரம் இல்லை கர்ச்சீஃப் ஏதாவது ஒன்று கையில வச்சுக்கிறது, அவருடைய உலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மரகதம், அதுல சில குறைவான தன்மைகளும் இருக்கு, அந்த அமைப்புகளை கையில வச்சுக்கிறது, அவருடைய வாகனம், அவருடைய வாகனத்தை நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு வர்றது. ஸோ இந்த விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க டெய்லி லைஃப்ல ரொட்டீன்ல இந்த விஷயங்களை செஞ்சு வரும் பொழுது அந்த 2ஆம் அதிபதிக்கு உரிய விஷயங்களை நீங்க உங்களை சுத்தி வச்சுக்கும் பொழுது நிச்சயமா பொருளாதாரம் முன்னேறுவதை நீங்க கண்கூட பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல ஒவ்வொரு லக்னத்திற்கும் 2ஆம் அதிபதி யாரோ அந்த தெய்வத்திற்கு, அந்த கிரகத்திற்குரிய தெய்வம், அந்த வீடு, ராசி தத்துவம், அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நீங்க உயர்வடைவதை கண்கூட நீங்க பார்க்கலாம். முதல் லக்னம் மேஷம். மேஷத்திற்கு யாரை கும்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியை கும்பிடணும். சுக்கிரனுக்கு உரிய விஷயங்களை கையில வச்சுக்கணும். சுக்கிரனுடைய உலோகமான வெள்ளி, சுக்கிரனுடைய நிறமான பால், அது வெண்மை நிறம், சுக்கிரனுடைய தானியமான மொச்சை, சுக்கிரனுடைய இதுவான, அதாவது என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கருடர், அந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் கையில் வச்சுக்கிறது, இந்த அமைப்புகளை செய்யும் பொழுது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மேஷ லக்ன நண்பர்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரிஷபம். ரிஷப லக்னத்திற்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகச்சிறப்பான ஒரு தன்மையை செய்யும். சரிங்களா? மிதுனத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடகம். கடகத்திற்கு உரிய தெய்வமா சொல்லப்படுறது சிவன். சிவ வழிபாடு, சிவநாமங்களை ஜபிக்கிறது, சூரியனுடைய நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை கையில வச்சுக்கும் பொழுது நிச்சயமா பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்திற்கு கிருஷ்ணர் வழிபாடு. கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்றது, அந்த புதனுடைய அமைப்புகளை நீங்க கையில் வைத்துக் கொள்ளும் பொழுது அவங்களுடைய அந்த காரகத்துவ பொருட்களை கையில் இருக்கும் பொழுது நிச்சயமா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கன்னி. கன்னிக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணருடைய வழிபாடு. லட்சுமி நாராயணர் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு கன்னி லக்ன நண்பர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம். துலாத்திற்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர், லட்சுமி நரசிம்மராக வழிபாடு பண்றதும் செவ்வாயினுடைய காரகத்துவ பொருட்களை கையில வச்சுக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகம்.
விருச்சகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா மகான்கள், ஜீவசமாதிகள், அந்த மாதிரியான வழிபாடுகள், மகான்களுடைய ஏதாவது ஒரு சித்தரையோ மகான்களையும் நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணுறதும், குருவினுடைய அந்த பொருட்களை நீங்கள் கையில் வச்சுக்கிறதும் ரொம்ப சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு. தனுசுக்கு வந்து சொர்ணாகர்ஷண பைரவர். தனுசு லக்ன நண்பர்கள் சொர்ணாகர்ஷண பைரவரையும் வழிபாடு பண்ணுறது, தேய்பிரி அஷ்டமியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறதும், அந்த சனியினுடைய காரகத்து பொருட்கள் கையில் இருக்கும் பொழுதும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்தின் தன்மைகள் மேன்மை பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம். மகரத்திற்கு வந்து ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறது, சனியினுடைய பொருட்கள் கையில் இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம். கும்பத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல தான் ராகவேந்திரர் வழிபாடு பண்ணலாம். கும்பத்திற்கு ராகவேந்திரர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். சரிங்களா? அடுத்து மீனம். மீனத்திற்கு வந்து முருகனுடைய சுப்பிரமணியருடைய வழிபாடு. முருகன் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது மீன லக்ன நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைவான தன்மையில் இருக்கும். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிபதிக்கு உரிய விஷயங்கள் கையில் இருக்கணுங்க. உலோகம், அந்த தானியம், அந்த நிறம், அந்த வாகனம். சரிங்களா? இந்த விஷயங்களை அவங்க அந்த 2ஆம் அதிபதி யாரோ அவங்களுடைய அந்த விஷயங்கள் உங்கள் கூட இருக்கும் பொழுதும், இந்த 2ஆம் அதிபதிக்கு உரிய நான் சொன்னேன் இல்லையா, அந்த 12 லக்னங்களுக்கு அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறதும், மகான்களுடைய வழிபாடை நீங்கள் ஜென்ரலாக வச்சுக்கிறதும் எப்பேற்பட்ட நிலையிலும் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை உறுதியாக தரும். இந்த அமைப்புகள் கைகூடி வரும் பொழுது உங்களுக்கு வந்து லக்னாதிபதி நல்ல வலுவாக இருக்கக்கூடிய சூழலை நிச்சயமாக அதை உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ இந்த அமைப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க. இது வந்து நல்ல ரிசல்ட் தர்ற ஒரு பரிகாரம், ரிசல்ட் தரக்கூடிய விஷயம்தான். ஸோ இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். செஞ்சு பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.